எஸ் கம் பேக் வெல்கம் டு மை அரி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் த பிரைன் டாட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடியே ஒரு ஸ்டீல் த பிரைன் டாட் கேம் பார்த்திங்கன்னா விளையாண்டு போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் வெப்சைட்லேருந்து எடுத்த ஸ்டீல் த பிரைன் டாட். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது இந்த ரோப்ளாக்ஸு. ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க ரோப்ளாக்ஸ் தான் டவுன்லோட் பண்ணி நான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டேன். ஸோ ஸ்டீல் த பிரைன் டாட்னு ரோப்ளாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கேம் வரும். ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயும் ஒன்று இருக்குது. பட் அது நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும் அப்படின்னா ஒரு ரியல் ஆளுங்க ஆட மாட்டாங்க. ஒரு ஆஃப்லைன் இவன் ஆடுவான். நம்ம மட்டும் தான் ஆன்லைனில் இருப்போம், மிச்சம் எல்லாமே ஆஃப்லைனில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஆன்லைன் கேமு. ஸோ இதில் ரோலை பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரைன் ராட்டாக. அதை நீங்கள் வாங்கி கொண்டு போய் உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் பேஸை நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். 10 பேஸ் இருக்கும். அதில் ஒரு பேஸ் உங்களோட தான் இருக்கும். அந்த 10 பேஸையும் அவங்க பிரைன் ராட்டாக வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் கொண்ட திருடியோ வாங்கி வச்சுருப்பாங்க. அதை போய் நம்ம என்ன பண்ணணும், பேஸ் ஓப்பனாக இருக்க டயத்தில் பார்த்து தூக்கிட்டு வந்துடுறோம். தூக்கிட்டு நம்ம பேஸில் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது உங்களுக்கு அப்படியே ஒரு 5 செகண்டுக்கு 200 10 ரூபா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும் பிரைன் ராட் நீங்கள் மாற்ற. ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி பிரைன் ராட் வாங்கி வச்சு விளாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் த பிரைன் ராட் அப்படிங்கிற ஒரு கேமை ஸோ நானும் விளையாண்டு என் பேஸ்ட்டை திருட ஒன்று போட்டு அடித்து துரத்திட்டு வந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி உங்கள் பேஸை நீங்கள் காத்துக்கணும். அடுத்தவங்க பேஸில் போய் தூக்கிட்டு வந்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் லாக் பண்ணிட்டு கிளம்ப நீங்கள் ரீபத்துன்னு ஒன்று இருக்கும். அதை பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் ராட்லாம் காணா போயிடும். ஆனால் உங்கள் பில்டிங் பெருசாகும், உங்கள் க்ளோஸ் ஓப்பன் பண்ணுற டைம் நீளமாகும். ஸோ அது ஒரு தடவையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரோலை வர பிரெயின் ராட்டை நம்மள்ட்ட காசு வச்சு கொஞ்சமாக வாங்கிட்டு எவனாவது நல்ல பிரெயின் ராட்டாக வச்சுருந்தானா அவன்கிட்ட போய் தூக்கிட்டு வர போகிறோம். இப்போ ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டானா, இப்போ என்னன்னா இப்போ எவனோட பிரெயின் ராட்லையாவது தூக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய பிரெயின் ராட்டை லாக் பண்ணி வச்சுட்டு பேஸை அடுத்தவன் பேஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு சுற்றி பார்த்தேன். அவன் நல்ல பேஸை ஒருத்தர் இருந்தான். சரி இவனுக்கு டைம் 1 நேரம் இருக்குது, அது வரையும் சுற்றி பார்த்துட்டு வருவான், லாக்கில் அதை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேங்க. அவன் பார்த்தா உள்ளே இருக்கான். சரி ஒளிஞ்சிருப்போம் நம்ம. அவன் போனதுக்கப்புறம் போய் தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ நான் ரீபத் பண்ணுறதுக்காக 2 பிரெயின் ராட் கேட்கும். அந்த பிரெயின் ராட் ஒன்று போச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டேன்னா வாங்கலை அது காசு பத்தலை. ஸோ திருப்பி என் பேஸில் ஒருத்தன் நின்னா லாக் பண்ணிட்டு அவனை துரத்தலான்னு பார்த்தா ஓடி போயிட்டான். டேய் விட மாட்டேன்டா, என் பேஸே திருடிட்டு போகலான்னு பார்த்தேன். அங்கே அவன் போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன். வந்து பார்க்கும்போது ஒரு பேஸ் இருந்துச்சு. சரின்னு சுற்றிக்கிட்டே இருந்தேங்க. நீங்கள் ரீபத் பண்ண 2 மாடி 3 மாடின்னு வரும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு சிங்கம் போட்ட பிரெயின் ராட் ஒன்று போச்சு. அதை தூக்கி நான் உள்ளே வச்சுட்டேன். என்னடா சிங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ கொலாப் பண்ண மாதிரி இருக்குது. தூக்கி என் பேஸ் லாக் ஆகாமல் இருந்துச்சு. அட போவீங்களா தூக்கிட்டு போயிடுவாங்க சொல்லி லாக் பண்ணி வச்சுட்டு எவனா அது உள்ளே இருக்கானான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம பிரெயின் ராட்லாம். சரின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் வந்தான், என்ன அடிக்கிறதுக்கு வந்தானா இன்னும் தெரில, போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் இருக்குது, ஒரு 35 செகண்ட்னா இங்கேருந்து கிளம்பிடுவேன். என்னோடய பேஸுக்காக போகலான்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரெயின் ராட் வரும். அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வாங்கிட்டு உள்ளே வச்சுருவேன் நண்பர்களே. ஸோ உள்ளே வச்சோன்னா ஒரு 4000 கிட்டத்தட்ட நம்ம கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கா 4200 சம்திங் போட்டிருக்குது. 120 ரூபா எவ்வளோடா போட்டிருக்குது. ஸோ கீழே போட்டிருக்கா. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம காசு இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே சொல்கிறது 4000 இருக்குன்னா உங்கள்கிட்ட 4000 பிரெயின் ராட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பக்கத்து பேஸில் போய்ட்டு பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே தாங்க சம்பவமே இந்த வீடியோவில். இந்த பிரெயின் ராட் எடுத்தோடனே பேஸை லாக் பண்ணுறோம். எப்படா எடுத்துகிட்டு போகிறதுன்னு நான் அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். எங்கடா அவன் அப்படின்ட்டு ஒத்தா உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தோன்னு நானும் அவனுக்கு தெரியாமல் இவனுக்கு இப்படியே சுற்றிட்டே இருப்போம். பேஸ் டைம் முடிஞ்சோன்னு டக்குன்னு தூக்கிட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கடுப்பாகிட்டான். நானும் பார்த்திங்கன்னா சரி லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். வெளில போனான். பார்த்தா பின்னால் அடிச்சிட்டான். நானும் கையில் கட்டி எடுத்துகிட்டு எப்படா இப்போ ரீஸ்பான் பண்ணி என் ஏரியாவுக்கு போகிறதுலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால எனக்கு தெரியல எப்படி ரீஸ்பான் பண்ணி போகிறதுன்னு. நானும் 2 மணி நேரம் தேடுறேன், எப்படி போகிறதுன்னு தெரில. அடிச்சு போட்டு வெளில போகலான்னு பார்த்தா திருப்பி போய் லாக் பண்ணிட்டான் பேச. அட பாவி, என் பேஸில் இருக்கிறதெல்லாம் ஆனால் தூக்கிட்டு போயிடுவான்டான்னு சொல்லிட்டு நானும் அடிக்கிறேன். இவன் பார்த்திங்கன்னா சாவே மாட்டுறான். ஏய் யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு எதை கொடுத்தேன், எதை கொடுக்கணும், வெளில போகணும் எதுவுமே தெரில. அவன் பிரைட்டாக தூக்கிட்டு வெளில போயிட்டான். பார்த்தா தேப்பி எப்படி உள்ளே வந்து லாக் பண்ணானே தெரில. என்னடா இது பக்கு ஆயிடுச்சா, நெட்டு கட் ஆகிட்டா என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான். அவன் திருப்பி லாக் பண்ணி வச்சுட்டே இருந்தான். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே என்னை தூக்கி உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. நானும் அந்த பிரெயின் ராட் எடுக்கிறேன், டைம் முடியுது, ஓடிடலான்னு பார்க்குறேன். இல்லை நம்ம சும்மாவாச்சும் ஓடிடலான்னு பார்க்குறேன். இவன் எனக்கு கடுப்பேற்றிட்டாங்க, உண்மையிலுமே சொல்கிறேன், செம்ம கடுப்பாயிட்டேன். அப்புறம் பார்த்தா எதையோ கொடுத்து என்னோடய பிரெயின் ராட்லாம் காணா போயிடுச்சு. ஸோ அது என்ன எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை நான் வேறு எதையும் தப்பாக கொடுத்து காணா போயிடுச்சா எதுவுமே தெரியல.
இன்னுமே பண்ணுறதுனே புரியல. அதோட வீடியோ வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ ஓகே கைஸ், ஹே கைஸ், இன்றைக்கோட இந்த வீடியோ வந்து நான் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி லைக் பண்ணிட்டு அந்த வீடியோ தான் திருப்பி போட்டு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பிரெயின் ராட் கேம் வந்து நான் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய எபிசோட் போடலாமாங்கிறது சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ வரல, மன்னிச்சுக்கோங்க. இனிமே வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினான் உள்ளே போட்டு. ஸோ என்னோடய பிரெயின் ராட்லாம் வேறு காணா போயிடுச்சு, அதெல்லாம் என்னென்னு தெரில. ஸோ திருப்பியும் மறுபடியும் ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் தான் மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கணும், வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸு லைவெல்லாம் போடலாம் வந்து கேம் வச்சு, இல்லை நிறைய கேம் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், நான் நிறைய போடுறேன். ஸோ பாய் கைஸ், டாட்டா. இது மாதிரி நிறைய வீடியோ வரும். பாய்.